வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து டேஷ் 3ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டபுள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் RGB லைட்ஸோடு இருக்குது. அண்ட் இதில் நமக்கு ஒரு ஒயர்லெஸ் கரோக்கி மைக்குமே கொடுக்குறாங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ப்ராடக்டோட இமேஜையுமே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அண்ட் இதோட அவுட்புட் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 வாட் அவுட்புட் வரைக்கும் இருக்கும். ஸோ நமக்கு சவுண்ட் நல்லா வைடராகவே இருக்கும். பாக்ஸோட சைடில் மாடல் நேம் அண்ட் பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நமக்கு 1 இயர் வாரண்டியோடு வருது. அண்ட் இந்த வாரண்டி அசிஸ்ட்கான QR கோடுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் MRP ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸ் இல்லை. இதிலிருந்து ரொம்பவே ஒரு நல்ல லோ ப்ரைஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் என்னென்னலான்றதையுமே போட்டிருக்காங்க. அண்ட் வாரண்டி சப்போர்ட்டுக்கான கஸ்டமர் கேருக்கான மெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் ப்ராடக்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 572 கிராம்ஸ்ன்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராடக்டோட மெயின் ஹைலைட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையுமே சைடில் நமக்கு டீட்டெயில் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. ஓகே, இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி ஒயிட் கவர் உள்ள நமக்கு ஸ்பீக்கரை பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பார்க்குறதுக்குமே நல்ல காம்பேக்டாக தான் இருக்குது. பட் இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இமேஜில் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் இதில் பார்க்கும்போது ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு சைட்லேயுமே நமக்கு மைக்கையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடயே நமக்கு ஒரு Type-C கேபிள் ஒன்று வச்சுருக்காங்க. USB-A to USB-C கேபிள். அண்ட் இந்த ஸ்பீக்கரில் நமக்கு ஆக்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு ஆக்ஸ் கேபிளுமே நமக்கு பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மைக் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. சுத்தமாக வெயிட்டே நமக்கு ஃபீல் ஆகலை. ஃபுல்லாக பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்பில் இருக்க கிரில்மே நமக்கு ஃபுல்லாக மெட்டலில் தான் இருக்குது. பாட்டமில் மைக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஒரு Type-C போர்ட் ஒன்று இருக்குது. அதுலேயுமே பிராண்ட் நேம் அண்ட் DC 5 வோல்ட் வரைக்கும் நமக்கு சார்ஜர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் அதுலேயே கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டனுமே இருக்குது. வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அண்ட் பவர் ஆன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கரோக்கி மோட் சேஞ்ச் பண்ணுற எஃபெக்ட்ஸ்க்கான பட்டனுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ராடக்ட்டுக்கான யூசர் மேனுவலையுமே வச்சுருக்காங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. அதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அது பாட்டமில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் யூசர் மேனுவலில் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு போட்டு ப்ளூடூத் வெர்ஷன் 5.3ன்னு போட்டிருக்காங்க. அண்ட் 10 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வரைக்கும் நமக்கு இதோட ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் இதோட பவர் அவுட்புட்லேயுமே பார்த்தீங்கன்னா 8 வாட்ஸாக டியூவல் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ அவுட்புட்டுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ரேட்டட் இன்புட் பவர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்பியர் கேபிள் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இதில் இருக்க பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி நல்லாவே சார்ஜ் நிற்கும். இதில் பிளேயிங் டைம்ஸுமே போட்டு நமக்கு 3 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் இருக்குன்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னாலும் 4 ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. தென் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு அண்ட் ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா MP3, WMA, வேவ் சப்போர்ட்டு, இந்த 3 ஃபைலில் இருக்க ஆடியோ சப்போர்ட் வந்து இந்த ஸ்பீக்கரில் நம்ம யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கேஜ் லிஸ்ட்டுமே என்னெல்லாம்ன்றது போட்டிருக்காங்க. தென் பட்டன் கண்ட்ரோல்ஸ்க்கான ஆப்ரேட்டிங் மெத்தடையுமே போட்டிருக்காங்க. தென் ஷடவுன் வார்னிங்கில் நம்ம ஸ்பீக்கரை யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில் மேனுவலாக தான் பவர் ஆஃப் பண்ணணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆட்டோ ஷடவுன் மோடு நமக்கு இல்லை. அண்ட் அதே மாதிரி இதில் பேட்டரியோட பெர்சன்டேஜ் வந்து 10% கீழே போச்சு அப்படின்னா லோ பேட்டரி வார்னிங்கான ஒரு சவுண்டுமே வரும். அண்ட் அது மினிமம் 3% கீழே போயிருச்சு அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காகவே ஷடவுன் ஆகிரும். தென் பவர் இன்புட்கான போர்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க. இதில் நமக்கு மெமரி கார்டு சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ அந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் கேட்குறோம் அப்படின்னா இதில் அப் டு 32 GB வரைக்கும் இருக்கிற மெமரி கார்டு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற ஆக்ஸ் கேபிளுமே அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 mm கேபிள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மைக்கில் இருக்க பட்டன்ஸ்க்கான கண்ட்ரோலை பற்றியுமே டீட்டெயிலாகவே போட்டிருக்காங்க. வால்யூம் ப்ளஸ் பட்டனை நம்ம ஷார்ட் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் த வால்யூம் அண்ட் லாங் ப்ரெஸ் ஃபார் நெக்ஸ்ட் சாங். அதாவது வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம சிங்கிள் டேப் பண்ணும்போது வால்யூம் அப் அண்ட் டவுனும், லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ ப்ரீவியஸ் சாங்கும் நெக்ஸ்ட் சாங்குன்ற மாதிரி நமக்கு ஸ்விட்ச் ஆகும். அண்ட் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி ஆகும். அண்ட் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு இதில் மொத்தம் 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சிங்கிள் டைம் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. அதில் நமக்கு KTV மோடுன்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஷவுட் மோடுன்னு ஒன்று இருக்குது, அண்ட் ப்ரொஃபஷனல் மோடுன்ற மாதிரி 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்ஸு நமக்கு ஸ்விட்ச் ஆகி ட்ராவல் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும் போது ஆகும். அண்ட் இதில் கீழே மைக்கில் கொடுத்துருக்க பட்டன்ஸை நம்ம ஷார்ட் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ இதில் நிறைய 6 லெவல் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது மேஜிக் சவுண்ட் மோட்ஸ்ன்னு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மெமிக்ரி பண்ணுற மாதிரி தான். அதாவது ஃபீமேல் வாய்ஸு அண்ட் மேல் டு ஃபீமேல் வாய்ஸு, ஃபீமேல் டு மேல் வாய்ஸு, இப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பொம்மை சவுண்டு, டால் சவுண்ட்ஸு அண்ட் மாஸ்டர் சவுண்டு, மிஷின் சவுண்ட்ஸு,
அதுக்கப்புறம் ஒரிஜினல் சவுண்ட்ஸ்ன்ற மாதிரி நம்ம சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஆகும்போதுமே அதோட சவுண்டையுமே நமக்கு ஸ்பீக்கரில் எமிட் பண்ணுது. ஸோ அதை வச்சு நம்ம ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாய்ஸையுமே ப்ளே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். தென் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் டிஎஃப் கார்டு மோடுக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நாக்ஸ் கேபிள் மோடு இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் பண்ணதுமே மோடு ஸ்விட்ச் ஆகிக்கும். அப்படி ஸ்விட்ச் ஆகலை அப்படின்னாலுமே அதில் நமக்கு ஒரு இன்புட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்விட்ச் பண்ணும் போதுமே நமக்கு மோடு சேஞ்ச் ஆகும். அண்ட் இதோட சார்ஜிங் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னாலும் சார்ஜ் போட்டிருக்கும் போது நமக்கு ஃபுல்லாக ரெட் கலர் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லான அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட் வந்து ஆஃப் ஆகிரும். அண்ட் இந்த மைக்கையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக நம்மளோட மொபைல்ஸோடையோ இல்லை மற்ற ஸ்பீக்கர்ஸோடையோ கனெக்ட் பண்ண முடியாது. இதில் கொடுத்துருக்க 2.4 GHz வழியாக இந்த ஸ்பீக்கரும் இந்த மைக்கும் மட்டும்தான் சைமல்டேனியஸாக கனெக்ட் ஆகுமே தவிர வேறு எந்த டிவைஸ்லையும் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, இப்போது ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். ஃபுல்லாகவே நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் சுற்றி அந்த ஸ்பீக்கரை உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்க ஏரியா மட்டும் நமக்கு ஒரு மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் ஃபுல்லாகவே கிளாஸ் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு RGB லைட்ஸ் வந்து ஃபுல்லாக மீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே நமக்கு க்ளீனாக தான் இருக்குது. பிராண்டோட லோகோ மட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் பேக் சைடில் தான் நமக்கு இன்புட் போர்ட்ஸு, நாக்ஸ் போர்ட்டு, மெமரி கார்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. தென் பாட்டம்லேயுமே நமக்கு ஃபுல்லாக ரப்பர் பேட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டேபிள்ஸ் வைக்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு வாபிள் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஸ்பீக்கரையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாலுமே டாப்பில் நமக்கு ஒரு ஸ்ட்ரிப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கு கீழே தான் நமக்கு பட்டன் கண்ட்ரோல்ஸையுமே கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்கிற பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணதுமே பவர் ஆன் ஆகிட்டு பவர் ஆன் ஆகும் போதே நமக்கு RGB லைட்ஸும் சேர்ந்தே க்ளோவாக ஆரம்பிச்சிருது. ஓகே, இப்போ மொபைலில் மாடல் நேமை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, -3 கனெக்ட் ஆனதுமே நமக்கு ஒரு சவுண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று வருது. சவுண்டு குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டீரியோ எஃபெக்டில் ஒர்க் ஆகுது. ஸோ 2 ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல்லையும் நமக்கு சென்ட்ராக அதுக்கு பேஸ் எஃபெக்ட்ஸ்க்கான ட்விட்டருமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் நம்ம லோவாக வைக்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு ரூமுக்கான சவுண்டு ஓகேவாகவே இருக்குது. சார்ஜிங் டைமு அதில் போட்டிருந்த மாதிரி மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்குது. பட் நான் இதில் அதிகமாக மூவிஸ் தான் பார்ப்பேன். இதில் எனக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் இருக்கனால மூவிஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் மூவிஸ் பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப்பு மேக்ஸிமம் 6 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் வருது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மூவிஸ் கிட்ட 1 வீக்காக வச்சு பார்க்கும் போதுமே எனக்கு பேட்ரி பேக்கப் நல்லாவே இருந்துச்சு. பேட்ரி பேக்கப்பில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்ததே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ்ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் அதை விட அதிகமாகவே என்னோடய யூசேஜில் எனக்கு நல்லாவே வந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்டில் ஒரு ஃப்ளாஷ் சேலில் வெறும் 500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே ஒரு ஒர்த்தான மாடல் தான். அதே மாதிரி நம்ம வீட்டில் மூவிஸ் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா அதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்குமே நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் மைக் சப்போர்ட்டுமே இருக்கிறதுனால நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்தாலுமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் வாய்ஸ் எஃபெக்ட்ஸை வச்சு அவங்க விளையாடுறதுக்குமே நல்லா ஜாலியாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சின்ன வீட்லேயே ஒரு பார்ட்டி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஒரு சின்ன ரூமுக்கு தேவையான சவுண்ட் குவாலிட்டியுமே இதில் நல்லாவே இருக்குது. அதில் நம்ம மைக்கில் ஏதாவது ப்ளேஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னாலுமே ஏதாவது கண்டெஸ்ட் ரன் பண்ணுறதுனாலுமே அதுக்குமே இது ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப வைடராக இருக்காது. பட் இதில் 16 வாட் அவுட்புட் கொடுத்துருக்கிறதுனால சவுண்டு நல்ல லவுடாகவே இருக்குது. நம்ம சின்ன மாடியில் டெரஸில் வச்சு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதாக ஃபெஸ்டிவல் மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு ஒர்த்தான மாடலாக தான் இருக்குது. ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. இதில் மாடல்ஸுமே நிறைய அவைலபிள் இருக்குது. -3, -4, -5 அந்த மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட நார்மல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1700 to 2000 அந்த ப்ரைஸ் தான் இருக்கும் அரௌண்ட். இதுலேயே நிறையா பிராண்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது இதே மாடலில். பட் அது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் ரொம்ப லோ ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் இது எனக்கு பேட்ரி பேக்கப்புமே நல்லாயிருக்கு. அண்ட் ஆடியோவோட குவாலிட்டியுமே பேஸு ப்ளஸ் ட்ரபிள்ஸு வாய்ஸ் எல்லாமே எனக்கு டீட்டெயிலாக தெளிவாக கேட்குது. பிகாஸ் ஆஃப் 2 ஸ்பீக்கர்ஸ் இதில் நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ நல்ல ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த ரேட்டுக்கு. உங்களுக்கு வேணும்னாலும் 1600, 500க்கு ஓகேனா கீழே லிங்க் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி லோ ப்ரைஸில் ரொம்பவே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதையுமே பார்த்து உங்களுக்கு எதாவது தேவைன்னாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி லோ ப்ரைஸில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரெடியாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலுமே, பர்ச்சேசிங் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையாவே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.